புலன்களுக்கு மியூட் போடுறது எப்படி? புலன்கள் ஓடட்டும், நீ ஓடாதே. புலன்களுக்கு மியூட் போடுறது என்றால் கண்ணை கட்டி காதை அடைக்கிறது இல்ல. பகவான் ஸ்ரீ ரமணர் வழியே வேற. புலன்கள் வேலை செய்யட்டும், நீங்க அதை பிடிச்சுக்காம இருந்தா அதுவே மியூட். பகவான் சொன்ன வழி என்ன தெரியுமா? புலன்களை அடக்காதே, திருப்பு. புலன்களை ஃபோர்ஸ் பண்ணி அடக்கினா அது அடங்காது, திரும்ப அடிச்சிட்டு வரும். உபவாசம் இருந்தவனுக்கு சாப்பாட்டு நினைவு அதிகம் வரும். அது மாதிரி பகவான் கேட்பார், புலன்கள் யாருக்கு வேலை செய்யுதுன்னு. கண் பார்க்குது, காது கேக்குது. சரி, யார் பார்க்கிறா, யார் கேட்கிறா? நான் என்று வரும். அந்த நான் யாரு என்று உள்ளே திருப்பி விடுங்க. புலன்கள் வெளியில போகுது, நீங்க நான் யார் என்று உள்ளே போனா புலன்களுக்கு சொந்தக்காரன் இல்லை, தானா மியூட் ஆயிடும். சோ யோகத்தில் இதுக்கு பிரத்யாகாரம் என்று பெயர். ஆமை ஓட்டுக்குள்ள காலை இழுத்துக்கிற மாதிரி. இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, டிவி சத்தம் கேட்குது, மூட முடியாது. சத்தம் கேட்குது என்று ஒத்துக்கோ. யாருக்கு கேட்குது? எனக்கு. நான் யாரு? உள்ளே கவனி. அவ்வளவுதான். இரண்டாவது, சத்தம் இருக்கும், ஆனா உன்னை இழுக்காது. அதுதான் மியூட். தினசரி வாழ்க்கையில் கண்ணுக்கு மியூட். எதையும் பாரு, ஆனா அது அழகு, இது அசிங்கம் என்று பெயர் ஒட்டாதே. பெயர் ஒட்டாம பார்த்தா கண் திறந்திருந்தாலும் பாதிக்காது, குழந்தை பார்க்கிற மாதிரி. காதுக்கு மியூட். சத்தம் வரட்டும், இது பிடிக்கும், இது பிடிக்காது என்று தீர்ப்பு சொல்லாதே. வெறும் சத்தமா கேளு, ரயில் சத்தம் மாதிரி. கேட்டுட்டு விட்டுடு. மனசுக்கு மியூட். இதுதான் முக்கியம். புலன்கள் வழியா எண்ணம் வரும். ஆஹா, ஐஸ்கிரீம் என்று நாக்கு சொல்லும். அப்போ ஆசை வந்திருக்கு என்று பாரு. யாருக்கு ஆசை என்று கேளு. எனக்கு. நான் யாரு? உள்ளே போ. ஆசை மியூட் ஆயிடும். முக்கியமான விஷயம், அடக்காதே. அறி. அடங்கினா அது பலன் மௌனம். அது கஷ்டம், உடைஞ்சிடும். அறிஞ்சா அமைதி. அது சுலபம், நிலைக்கும். புலன்கள் ஓடட்டும், நீ ஓடாதே. நீ ஓடாதே என்பதன் அர்த்தமே இதுதான். வண்டி ஓடினாலும் அச்சாணி அசையாமல் ஒரே இடத்தில் இருப்பது போல, உலகமே ஓடினாலும் உங்கள் உள்ளே இருக்கும் நான் அசையாமல் சாட்சியாக இருக்கும். சக்கரம் சுற்றாம இருந்தா வண்டி நகராது. அதுபோல புலன்கள், மனம் வேலை செய்யாம இருந்தா உலக வாழ்க்கை இல்லை. ஆனா அச்சாணியே சுற்ற ஆரம்பிச்சா வண்டியே கவிழ்ந்து விடும். அது போலதான் நான் அசைஞ்சா புலன்கள் கூட ஓட ஆரம்பிச்சா சம்சாரம். அதனால புலன்கள் ஓடட்டும், நீங்க அச்சாணியா நில்லுங்க. மௌனம் என்பதுதான் வாழ்க்கை சக்கரம் மெதுவா சுத்துவது. அமைதி என்கிறது தான் சக்கரம் சுற்றினாலும் வண்டி ஆடாம போவது, அதாவது சலனம் இல்லாமல். சாட்சி என்பது நான் அச்சாணி என்று தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அது போல கடைசி நிலைதான் நான் அச்சாணி என்று கூட நினைக்காம அச்சாணியாகவே இருப்பது. புலன்கள் ஓடட்டும், நீ ஓடாதே என்பதுதான் உபதேசம். அச்சாணி என்பதுதான் நான். இந்த எண்ணங்களோ புலன்களோ அல்ல. இவை அனைத்தையும் வேடிக்கை பார்க்கும் அசையாத அச்சாணி என்ற உண்மையை உணர்ந்து அமைதியாக அந்த சாட்சி நிலையிலேயே நிலைத்து நிற்பதுதான் சலனமில்லாமல் அசையாத மையமாக அச்சாணியாகவே நீங்கள் இருப்பதுதான் முக்தி அல்லது ஆத்ம ஞானம். விழிப்புணர்வு அற்ற சும்மா இரு கடைசி நிலை. பேச்சு இல்லை, இருக்கிறேன். ஞானம் விடுதலை. என்ன ஒரு ஞானம்! பகவான் ஸ்ரீ ரமணர் திருப்பாதங்கள் சரணம் சரணம்.
அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ.